இப்படியே ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாம இருந்தேனா நாளைக்கு உனக்கே தெரியாம எவராவது ஒருத்த வந்து என்ன விட்டு போடுவான். மணி, நான் 2 சோடா எடுத்துக்கிறேன். அண்ணே என்னண்ணே இது உங்க கடைண்ணே, நீங்க கேட்கணுமா அண்ணே? ஏப்பா எங்க போஸ் எங்கே பாத்தியா? பார்க்கலீங்களே. ஏன் எங்க போஸ் பாத்தீங்களா? பார்க்கலீங்களே. என்னென்னமோ கேள்விப்பட்டேன், என்னாச்சு? எல்லாம் தலைவிதியா? ஏயா என் மருமகன் போஸ பாத்தீங்களா? என்னங்க சிதம்பரம், உங்க மருமக கடவுள்ல ஹோட்டலை வாங்கி மாட்டிக்கிட்டதை கேள்விப்பட்டேன். இதையெல்லாம் யோசனை பண்ணி வாங்குறது இல்லையா? அதை விடுங்க, என் போஸ பாத்தீங்களா இல்லையா? இல்லைங்க. ஆமா, மேற்கொண்டு என்ன பண்றது உத்தேசம்? இன்னும் யோசிக்கலையா? ஐயா ட்ரஸ்டி ஐயா, என் மருமகன் போஸ பாத்தீங்களா? பார்க்கலையே. ஏன் சிதம்பரம், ஹோட்டலில் பேங்க்காரன் சீல் வச்சிட்டானாமே, போஸ் எதுக்கு அவசர அவசரமாக அந்த ஹோட்டலை விசாரிக்காமல் வாங்கினான்? பணம் போனது தானே, திரும்ப வருமா? என்ன சிதம்பரம், அவனை இங்கே பாத்தீங்களா? இல்லையே. மணி 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 மணி, போஸ் இங்க வந்தானா? வந்தாரியா? வந்துட்டு உடனே வெளியே போயிட்டாரு. எங்க போனாரு தெரியலையா? அட போய்யா. ஐயா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்.
என்னையா சொல்ற? என்னமோ அவரை நான் தான் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறாருயா. கோவக்கார மனுஷன் அவரு. அந்த கோவத்துல என்ன எதனா பண்ணிட்டு வரேன்னு பயமா இருக்கியா. நீங்க தான் அவருக்கு புத்திமதி சொல்லி என்னை காப்பாற்றணும். அவருக்கு நான் புத்தி சொல்லணுமா? நீ தான் அவருக்கு கெட்ட புத்தி சொல்லி சொல்லி இந்த ஃபேக்டரியும் புடிங்கிட்டு அவனை தெருவில் நிற்க வச்சுட்டேயா. புத்தி சொல்லு. இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் பண்ணிருக்கீங்களே, அப்ப என்கிட்ட வந்து புத்தி கேட்டீங்களா? மோசக்காரியா நீ. இன்னைக்கு அவன் சீரழிஞ்சு போனதுக்கு நீ தான் காரணம். என்னங்க நீங்க எல்லாத்துக்கும் என்ன குறை சொல்றீங்க? பின்ன யார சொல்றது? அவன் ஒரு அப்பா வெளியே சொல்லாம ஏமாத்திவிட்ட. அடே அப்பா, அவரை அப்பாவி நீங்க தான் அவரை மெச்சுக்கணும். என்னமோ அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவரை நான் தான் கெடுத்தேன்னு சொல்றீங்க. இப்போ கூட பாருங்க, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. தண்ணி போறதுக்காக இங்க வந்து 2 சோடா பாட்டிலை எடுத்துட்டு போயிருக்காரு. காசு கூட தரல. நானும் அவரை குடிக்கிறதுக்கு அமிச்சேன், அவராக தான் போயிருக்காரு. எப்பவுமே அடுத்தவங்க மேல பழிய போட்டு பார்க்காதீங்க. பெரிய மனுஷனா வேற இருக்கீங்க. போங்க போங்க. மாமா, என்னக்கா நம்ம கடை மூடிட்டாங்களா? மாமா எங்க? அப்பாக்கு இந்த விஷயம் தெரியுமா? மாமா எங்க போனாருன்னே தெரியல. மாமாவை தேடிதான் அப்பாவும் போயிருக்காரு. அக்கா, மாமா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாரு. கவலைப்படாத. இல்ல விஜி, கோவத்துல நான் அவரு கண்ணா பின்னா திட்டேன். அதான் அவர் கோச்சிட்டு வீட்டுக்கு வராம இருக்காரு. என்னக்கா அது? மாமாக்கு மட்டும் வருத்தம் இருக்காதா? சரி, நான் போய் காஃபி கொண்டு வரேன். நானும் கேட்டேன், எனக்கு ஒண்ணு வேண்டான்னு சொல்லுது. அக்கா சரி அழாதக்கா. ஏன் தாதானோ இப்படிதான் இருக்கிறதா? திறந்த கடையை உடனே வா மூடுவாங்க. நேத்து ரவைக்கு கூட உங்க கடையில தான் டிபன் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா தானே இருந்துச்சு. அவரை நியாயமா ஏமாத்திட்டாங்கக்கா. அவங்கள ஏன் ஆத்தா குறை சொல்ற? இப்படி அவன் புருஷன் ஆக்கங்கிட்ட கூவையா இருக்கிறது? கொஞ்சமாவது விவரம் வேணா? எனக்கும் அந்த மனுஷன் மேலாதான்க்கா கோவம். போஸ் மேல மட்டும் கோவப்பட்டு என்ன பிரயோசனம்? ஊர் வழக்குல இருக்கிற சொத்தை எல்லாம் வாங்கி கொடுக்கறாரே உங்க அப்பா, அவர் என்னத்தா பண்ணாரு? அக்கா, அப்பாவுக்கு நாங்க கடை வாங்கின விஷயம் தெரியாதுக்கா. நல்லா இருக்குடே கதை. சரி அதை விடு. பொம்பளைங்க புருஷன் மேல ஒரு கண்ணா இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆம்பளை ஆளு கடையை திறந்த உடனே நான் தான் முதலாளின்னு சொல்லி சவுடால கல்லால உட்காந்தா மட்டும் போதாது. இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? என்னம்மா நீ வீட்டுக்கு வந்தவங்கள எதுக்கு வந்தன்னு பொசுக்குன்னு கேக்குற? அவ கேட்டதுல என்ன தப்பு? நொந்து போயிருக்கிறவங்கள நோகடிக்கிற மாதிரி இப்படிதான் கேள்வி கேக்குதா? ஏமா நானே பதறி போய் ஓடி வந்தா இப்படி கேள்வி கேக்குறீங்களே? பதறி போய் ஓடி வந்த மூஞ்சி மாதிரி தெரியலையே. அம்மா நீ ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு, இப்படி எல்லாம் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசாதம்மா. ஒரு வீட்ல வாழறவங்க மட்டும் இப்படி பேசலாமா? சரிம்மா நான் பேசல, நீங்க நல்லா இருங்க, நான் வரேன். ஆறுதலா நான் வார்த்தை சொல்லல. அக்கா அக்கா அழாதக்கா, அது கிடைக்குது. விஜி, நாளும் கிழமையுமா அக்கா அழுதுட்டு இருக்கு. நீ மூஞ்சி கழுவிட்டு விளக்கேத்து. விஜி, நீ போய் மூஞ்சி கழுவ, நான் சாமிக்கு விளக்கேத்துறேன். சரிக்கா. எங்க வாங்க. பிரியா ஓடிட போ. பிரியா பாத்து உடம்பு பாத்து. அக்கா நீ ஏன் அழற? அழாத. இப்ப என்ன ஆயிடுச்சு அழற? இல்ல லீலா, பாம்பு சாமி ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு நல்லது இல்லையா? இனி என்ன வெல்லாம் நடக்கும்?
அழாதக்கா. ஐயோ, ஆசியா திறந்த கடை பூட்டி கிடக்குது. ஏன் முதலாளி போஸ் ரொம்ப நேரம் கடை முன்னாடி நின்று அழுதுகிட்டே இருந்தாருங்க. அப்புறம் எங்க போனாரு தெரியல. அழுதுட்டு போனாரா? ஏன் போஸ் பாத்தீங்களா? தெரியலீங்களே, என்ன பிரச்சனை நடந்துச்சு? நீங்க பாத்தீங்களா? என்னையா சிதம்பரம், என்னையா கூத்துது? ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் சொத்து வாங்குறதுக்கு எவ்வளவு உதவி பண்ற? எந்தெந்த சொத்துல வில்லங்க இருக்கு, எந்தெந்த சொத்துல வில்லங்க இல்லைன்னு எவ்வளவு தெளிவா பார்த்து வாங்கி தர. உன் மருமகன் வாங்குற சொத்துக்கு வில்லங்க பார்க்க வேணாம். இப்படி விவகாரம் முடிச்சவங்கிட்ட போய் வாங்கிறீங்களா? ஏயா பணத்துக்கு பணம் போய் தொழிலுக்கு தொழிலும் போய் இப்படி ஆகி போச்சா என் நிலைமை? நீங்க எல்லாம் வீட்டுல பெரியவங்க என்னங்க பண்றீங்க? என்னங்க கூத்து இது? கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல? சே, என்னக்கா இது? இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி? அக்கா அழாதக்கா. அக்கா அழாதக்கா. நீ அழறதுனால எந்த பிரச்சனையும் தீர போறது இல்ல. முதல்ல அழுகையை நிறுத்திட்டு வந்து சாப்பிடு. இல்ல லீலா, பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வராரு. என் நிம்மதியே போச்சு. சத்தியமா சொல்றேன், நான் நல்லா தூங்கி எவ்வளவோ நாள் ஆச்சு. என் பிரச்சனை எல்லாம் எப்போதான் முடியும் தெரியல. அக்கா மனசை தேத்திக்கோக்கா. எல்லா பிரச்சனையும் என்னைக்காவது ஒரு நாள் தீரத்தான் போகுது. உள்ள வாக்கா. அக்கா அக்கா வாக்கா. அப்பா அப்பா அப்பா, மாமா பாத்தீங்களாப்பா? எங்கப்பா மாமா? அப்பா அப்பா, மாமா பாத்தீங்களாப்பா? கேக்குறோம்ல, சொல்லுங்கப்பா. அப்பா நான் தான் கேக்குறேன்ல, மாமா பாத்தீங்களாப்பா? அப்பா அப்பா மாமா பாத்தீங்களா? சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. எங்க போய் தொலைஞ்சாரு இந்த மனுஷன்? ஐயோ அக்கா தனோ, அழாதம்மா. போஸ் வந்துருவான், எல்லாம் சரியா போய். இவ சாப்பிட்டாளா? இல்லப்பா, வந்ததுல இருந்தே அழுதுட்டு இருக்கு. அப்பா மாமாவை பத்தி விசாரிச்சீங்களா? கேட்டம்மா, தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் கேட்டேன். ஒன்னும் தகவல் கிடைக்கல. ஆனா வந்துருவாம்மா. பாருமா தானோ, வகுத்துல பிள்ளைய சுமந்துட்டு இருக்கிற. இப்போ நீ அளவும் கூடாது, பட்டையும் கிடக்க கூடாது. போமா போய் சாப்பிடுமா, போ போ. என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்கப்பா, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். இவளை பாத்து என்ன தொந்தரவு சரி சரி, பண்ணாதீங்கப்பா. அழாம இரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளவு நேரம் எங்க போய் தொலைஞ்சுங்க? உங்களுக்காக அப்பா ஊரெல்லாம் அலையணுமா? எங்க கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு நீங்க எதுவும் வாங்கி தர வேண்டாம், அவளை சந்தோஷமாவும் வச்சுக்க வேண்டாம். இப்படி கஷ்டப்படுத்தாம வச்சிருக்கலாம்ல. ஏங்க என்ன தினமும் போட்டு இப்படி வதக்கிறீங்க? உங்களை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக ஊர்ல இருக்கிற கடைக்காரங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கியாச்சு. அவ என்ன ஏலம் போடுற அளவுக்கு பேசிட்டான். மாமா அக்கா கேக்குறாங்களே, ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? அக்கா அழுது உங்களுக்கு சங்கடமா இல்லையா? ஏங்க என்ன இப்படி சோதிக்கிறீங்க? இப்படி தினமும் என்ன சோதிக்கிறதுக்கு பதிலா ஒரேடியா கொன்னுடுங்க, கொன்னுடுங்க.
குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? கவலைய மறக்க குடியா? ஏதாவது பிரச்சனைனா இதான் சாக்குன்னு குடிச்சிட்டு வந்துருதா? தன அக்கா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களை விட அவங்களுக்கு தான் அதிக பிரச்சனை. அவங்கள போய் குடிச்சிட்டு வர சொல்லலாமா? ஏன் மாமா இப்படி எல்லாரையும் சித்திரவதை பண்றீங்க? உங்களால யாருக்காவது ஒருத்தருக்காவது நன்மை இருக்கா? அப்பா, போஸ் மாமா வந்துட்டாரு. லீலாக்காவும் தனாக்காவும் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் பொம்பளை தலைமையில போட்டுட்டு நீங்க போய் குடிச்சிட்டு வந்துருக்கீங்க. அப்படிதானே? வாய் மூடு. அவளே பாவம் நொந்து போய் வந்திருக்கா. ஆளாளுக்கு அவனை பிடிச்சி திட்டுறீங்க. இப்பதான் உனக்கு தைரியம் சொல்லி அமைதியாகணும். ஏன்பா போஸ், எங்கப்பா போய் தொலைச்ச? நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம்ல. உனக்கு என்ன ஆயிடுச்சு? கவலைப்படாது. எந்த பிரச்சனையாலும் நான் இருக்கட்டா, சமாளிச்சுக்கலாம். இப்படி நாள் பூரா சோறு தண்ணி எல்லாமே அலைஞ்சிருக்கிறியா? வாடா சாப்பிட வாடா வா.